ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டண விலக்கு வரம்பு அதிகரிப்பு. பிரான்ஸ் அரசின் புதிய அறிவிப்பு. பாரிஸ் லூவர் அருங்காட்சியகத்தில் மாபெரும் மோசடி. 10 மில்லியன் யூரோ இழப்பால் பணியாளர் மீது விசாரணை. ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஐக்கிய நாடுகள் சபையில் பிரான்சின் புதிய அமைதி முன்னெடுப்பு. பிரான்சின் வால்டமார்ன மாவட்டத்தில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் கெட்டமைன் போதைப் பொருளை நுகர்ந்த 25 குழந்தைகள். பிரான்சில் சொகுசு கப்பலில் நோரோ வைரஸ் பரவல். கப்பலில் பயணித்த 1700 பேர் கப்பலிலேயே தனிமைப்படுத்தல். பிரான்ஸ் விமானிகள் திடீர் வேலைநிறுத்த போராட்டம். பயணிகள் பயண விவரங்களை அறிய விமான நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ள அறிவுறுத்தல். பிரான்சில் ஹண்டா வைரஸ் பரவல் குறித்து 44% மக்கள் அச்சம். கோவிட் கால நெருக்கடியை நினைவுபடுத்துவதாக கருத்து. பாரிஸின் 15வது வட்டாரத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் இரு குழுக்களிடையே கடும் மோதல். பலத்த காயமடைந்த இருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தொடர்வன விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இருந்து வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டண விலக்கு குறித்த தனது முந்தைய திட்டத்தை பிரான்ஸ் அரசு தற்போது மாற்றியமைத்துள்ளது. இதன்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் இனி 20% வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி கட்டண விலக்கு அளிக்க முடியும். பல்கலைக்கழக தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று பிரான்ஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை அமைச்சர் பிலிப் பாப்டிஸ்ட் இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆரம்பத்தில் 10% மாணவர்களுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்கலைக்கழகங்களுக்கு கூடுதல் தளர்வுகளை வழங்கும் விதமாக இந்த வரம்பு தற்போது 20% உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்கல்விக்காக பிரான்ஸை தேர்ந்தெடுங்கள் என்ற திட்டத்தின் கீழான இந்த முடிவு நடைமுறை சிக்கல்களை குறைப்பதற்காகவே எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இதன்படி பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய வெளிநாட்டு மாணவர்களுக்கு, அதாவது 5இல் ஒருவருக்கு இந்த கட்டண விலக்கு அளிக்கப்படும். இந்த 20% இலக்கானது 2028ஆம் கல்வியாண்டிற்குள் படிப்படியாக எட்டப்படும். இதற்கிடையில் இந்த மாற்றத்தை சீராக செயல்படுத்துவதற்காக வரவிருக்கும் கல்வியாண்டில் 30%ஆகவும் 2027ஆம் ஆண்டில் 25%ஆகவும் கட்டண விலக்கு வழங்கப்படும் என புதிய வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு பெறாத போதிய வசதியுள்ள மற்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு இளங்கலை பட்ட படிப்பிற்கு 2895 யூரோக்களும், முதுகலை பட்ட படிப்பிற்கு 3941 யூரோக்களும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் என்பது ஒரு மாணவரின் மொத்த கல்வி செலவில் வெறும் 30% மட்டுமே என அமைச்சர் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பிரபலமான லூவர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மிகப்பெரிய நுழைவுச்சீட்டு மோசடி விவகாரத்தில் அங்கு பணியாற்றிய ஊழியர் ஒருவருக்கு எதிராக தற்போது தீவிர நீதிமன்ற விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல மில்லியன் யூரோக்கள் இழப்பை ஏற்படுத்திய இந்த மாபெரும் மோசடியில் அவர் நேரடியாக தொடர்புடையவராக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதன் அடிப்படையில் குழுவாக செய்யப்பட்ட மோசடி மற்றும் ஊழல் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவலின்படி கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணையின் கீழ் மேலும் 6 பணியாளர்கள் காவலில் எடுக்கப்பட்டனர். அவர்களில் 5 பேர் பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஒருவரிடம் மட்டும் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததன் காரணமாகவே இவர்களிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி வழக்கில் இதுவரை 9 பேர் மீது அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் உலகில் அதிக பார்வையாளர்கள் வருகை தரும் லூவர் அருங்காட்சியகத்திற்கு 10 மில்லியன் யூரோக்களுக்கு மேற்பட்ட மாபெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் அருங்காட்சியக பணியாளர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் இந்த மோசடி வலையமைப்பை ஒருங்கிணைத்ததாக கருதப்படும் முக்கிய நபர் ஒருவரும் அடங்குவர். மேலும் இந்த நுழைவுச்சீட்டு மோசடி மூலம் குற்றவாளிகளுக்கு கிடைத்த கருப்பு பணம் பிரான்ஸ் மற்றும் துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சட்டவிரோத முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை விசாரணைகளில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் தெரியவந்துள்ளன. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் தலைமையிலான அரசாங்கம் ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையில் புதிய முன்முயற்சி ஒன்றை எடுக்கவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
இந்த முயற்சி முழுமையாக நடுநிலையான மற்றும் அமைதியான பாதுகாப்பு நடவடிக்கைக்கான ஒரு சர்வதேச கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவின் தலைநகர் நைரோபியில் நடைபெற்ற பிரான்ஸ் ஆப்பிரிக்க உச்சி மாநாட்டின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் மக்ரோன் இதனை தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக திறக்கப்பட வேண்டும், அங்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து தடைகளும் நீக்கப்பட வேண்டும் என்று அதிபர் மக்ரோன் திட்டவட்டமாக வலியுறுத்தினார். மேலும் ஈரானை நோக்கி கடுமையான அதே சமயம் உரையாடலுடன் கூடிய அணுகுமுறை அவசியம் என குறிப்பிட்ட அவர், ஹார்முஸ் நீரிணையின் மறுதிறப்பே தற்போதைய மிக முக்கிய முன்னுரிமை என்றார். பிற விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பே இந்த நடவடிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனுடன் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அணு மற்றும் ஏவுகணை திட்டங்கள் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் ஐரோப்பிய நாடுகளும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்புகளில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையிலான அறிக்கைகள் வெளியாவது குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டார். மேலும் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 13 பேர் உயிரிழந்தமை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என கடும் கண்டனம் தெரிவித்த அவர், முழுமையாக மதிக்கப்படும் போர் நிறுத்தம் அவசியம் எனவும் வலியுறுத்தினார். பிரான்சின் வால்டிமான் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் கெட்டமின் எனப்படும் ஆபத்தான போதைப் பொருளை நுகர்ந்த 25 சிறுவர்கள் மருத்துவ குழுவினரால் அவசரமாக மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை மே 12ஆம் தேதி பிற்பகல் சுமார் 2 மணியளவில் வில்லஜூவ் பகுதியில் உள்ள மார்சல் கட்சின் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் அவசர மீட்புக் குழுவினர் அங்கு உடனடியாக விரைந்தனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் 9 வயதுடைய ஒரு சிறுவன் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தின் வெளியே வெள்ளை நிறப்பொடி அடங்கிய மர்மமான ஒரு சிறிய பொதியை கண்டெடுத்துள்ளான். அதனை தனது பள்ளிக்கு எடுத்து வந்த அந்த சிறுவன் சக நண்பர்களுடன் சேர்ந்து அதனை முகர்ந்துள்ளார். இவ்வாறு மொத்தம் 25 குழந்தைகள் இந்த பொருளை முகர்ந்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. காவல்துறையின் மத்திய ஆய்வகம் மேற்கொண்ட பரிசோதனையில் சிறுவர்கள் நுகர்ந்தது கெட்டமீன் என்பது உறுதியானது. இது அறுவை சிகிச்சைகளில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மயக்க மருந்தாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும். ஆனால் இது பிரமை மற்றும் மனமயக்கம் தரக்கூடிய போதைப் பொருளாகவும் சமூக விரோதிகளால் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறது. நல்வாய்ப்பாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அபாயகரமான நிலைக்கு செல்லவில்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இருப்பினும் சிறுவர்கள் கைகளில் இதுபோன்று எளிதாக போதைப்பொருள் கிடைத்த சம்பவம் அப்பகுதி பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்ஸ் நாட்டில் சொகுசு கப்பல் ஒன்றில் நோரோ வைரஸ் பரவியிருக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக அதில் பயணித்த 1700 பேர் கப்பலிலேயே அவசரமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்த அம்பாசடர் குரூஸ் லைன் என்ற அந்த சொகுசு கப்பல் வைரஸ் பரவல் அச்சம் காரணமாக பிரான்சின் போர்டோ நகரில் தற்போது அவசரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. கப்பலில் வேகமாக பரவி வரும் இந்த வைரஸை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். ல ஃபிகரோ என்ற செய்தி நிறுவனம் புதன்கிழமை வெளியிட்ட தகவலின்படி 514 கப்பல் ஊழியர்கள் மற்றும் 1233 பயணிகள் உட்பட கப்பலில் பயணம் செய்த 1700க்கும் மேற்பட்ட நபர்கள் கப்பலுக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த கப்பலில் சிக்கியுள்ள பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஷ் குடிமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 90 வயது பயணி ஒருவர் திடீரென உயிரிழந்ததே இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த முதியவரின் மரணத்திற்கான காரணத்தை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில் கப்பலில் உள்ள பயணிகளில் 50 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகிய அறிகுறிகள் தென்பட்டுள்ளன. இதன் காரணமாக பிரிட்டிஷ் தீவுகள் மற்றும் பிரான்ஸ் கடற்கரை பகுதிகளுக்கான சுற்றுலா பயணம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டு விமானிகள் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரையில் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அழைப்பு விடுத்துள்ளார்கள். பிரான்ஸ் விமானிகள் யூனியன் இன்று, அதாவது மே மாதம் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. ஊதியம் தொடர்பிலான முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களின் நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் மே 18ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தொடர் வேலை நிறுத்தம் தொடர்பில் புதிய அறிவிப்பு விடுக்கப்படும் எனவும் அந்த யூனியன் திட்டவட்டமாக எச்சரித்துள்ளது. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விமானங்கள் வழக்கம் போல் இயங்கினாலும்
வார இறுதி நாட்களில் விமான சேவை தடையின்றி இருக்கும் என்பதை முழுமையாக உறுதி செய்ய இயலாது என கூறியுள்ள பிரெஞ்ச் பி விமான நிறுவனம், ஏற்கனவே பயணச்சீட்டு முன்பதிவு செய்துள்ள பயணிகள் தங்கள் விமான நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு பயண தகவல்களை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. பிரான்சில் ஹண்டா வைரஸ் பரவல் குறித்த அச்சம் மக்கள் மத்தியில் வேகமாக அதிகரித்து வருகிறது. CSA நிறுவனம் சி நியூஸ், யூரோப் 1 மற்றும் JDD ஊடகங்களுக்காக நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் 44% பிரெஞ்சு மக்கள் இந்த நோயை பயமளிக்கும் ஒன்றாக கருதுவது தெரியவந்துள்ளது. இந்த வைரஸ் பரவல் பலருக்கு கோவிட் காலத்தின் நெருக்கடியான நினைவுகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி ஆண்களை விட பெண்களே அதிக அச்சத்தில் உள்ளனர். 51% பெண்கள் கவலை தெரிவித்துள்ள நிலையில் ஆண்களில் 37% பேர் மட்டுமே அச்சப்படுகின்றனர். வயது வாரியான முடிவுகளில் மூத்தவர்களை விட இளம் தலைமுறையினரே மிக அதிக அச்சத்தில் உள்ளனர் என்பது அதிர்ச்சியான தகவலாகும். குறிப்பாக 18 முதல் 24 வயதுடையவர்களில் அதிகபட்சமாக 79% பேரும், 25 முதல் 34 வயதுடையவர்களில் 55% பேரும் அச்சம் தெரிவித்துள்ளனர். 35 வயதுக்கு மேற்பட்டவர்களில் இந்த அச்சம் 40%க்கும் குறைவாகவே உள்ளது. கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி MV ஹாண்டியஸ் கப்பலில் முதல் மரணம் பதிவானதை தொடர்ந்து மேலும் 2 மரணங்கள் மற்றும் பல கடுமையான தொற்றுகள் பதிவாகியுள்ளதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நிலைமையை மிக நெருக்கமாக கண்காணித்து வருகின்றனர். ஆரம்பத்தில் 1995ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் எலிகள் மூலம் பரவுகிறது. மேலும் ஆரம்ப அறிகுறிகள் சாதாரணமாக தோன்றினாலும் விரைவாக மோசமடைந்து நுரையீரல் மற்றும் இதய செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த நோயின் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளி 9 முதல் 40 நாட்கள் வரையாகும். 21 முதல் 50% வரை அதிக இறப்பு விகிதம் கொண்ட இந்த வைரசுக்கு இதுவரை எவ்வித தடுப்பூசியும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸின் 15வது வட்டாரத்தில் நடைபெற்ற பாரிஸ் கண்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த வன்முறை மோதலில் 2 கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அங்கு வந்திருந்த பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 5 மணியளவில் போர்ட் வெர்சாய் நுழைவாய் பகுதியில் உள்ள கண்காட்சி வளாகத்தில் இந்த வன்முறை அரங்கேறியுள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் முன்னரே ஒருவருக்கொருவர் நன்கு அறிமுகமான 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட முன்விரோதம் மற்றும் வாக்குவாதமே இந்த பயங்கர மோதலாக வெடித்துள்ளது என தெரியவந்துள்ளது. 2 குழுக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அங்கிருந்த ஒரு கண்காட்சி கடையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த பிரெட் வெட்டும் கத்தியை எடுத்த நபர் ஒருவர் எதிர்த்தரப்பினரை கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் 2 முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. கண்காட்சி வளாகத்தில் இருந்த அவசர மருத்துவக் குழுவினர் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அவர்களின் உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் உறுதியளித்துள்ளனர். இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 2 நேரடியாக ஈடுபட்டிருக்கலாம் எனவும் வன்முறையில் ஈடுபடாத வேறு சிலரும் அவர்களுடன் இருந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். தாக்குதலை நடத்திய முக்கிய குற்றவாளி சம்பவ இடத்திலிருந்து கால்நடையாகவே தப்பித்துள்ளார். கண்காட்சிக்கு வந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மத்தியில் பயம் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த வன்முறை சம்பவம் எதற்காக தொடங்கியது மற்றும் இதில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.